ஹாய், இன்னைக்கு மார்னிங் மீதமான இட்லியை வச்சு ஈவினிங் பசங்களுக்கு ஒரு சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுறது போல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் 2 இட்லி எடுத்திருக்கேன். அதை கையால் நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது அதுவும் மசித்தது அதையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லியில் கொஞ்சமாக சீஸு, லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டு நல்லாவே கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மாவு நல்லாவே கலந்து எடுத்துட்டு இப்போ ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பவுடர் அதில் ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்து வச்சுட்டு இப்போது கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். டேஸ்டியான குயிக்காக ரெடி பண்ணுறது போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.